ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஃப்ரைடேனாலே கொஞ்சம் குட் வைபாக தான் இருக்கும். அப்படியே உருளிலெல்லாம் பூவை மாற்றிட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டாச்சு. அப்படியே வாசல்லையும் கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டு முடிச்சோன்னே மணி ஒரு 5:30 இருக்கும். விளக்கேற்றுறதுக்கு எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாமிக்கு பூலாம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock போல் விளக்கேற்றி வச்சு சாமிக்கு நெய்வேத்தியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்ட்டு நானும் ஆதர்ஷும் கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து காளியம்மன் கோயில் இருக்குது. சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு நானும் ஆதர்ஷும் கிளம்பி போயிட்டோம். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கும்பகோணம் மகா குளம், இது வந்து ரொம்ப ஃபேமஸான குளம் கும்பகோணத்துலேயே. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கோயிலில் ராகுகால காளியம்மனுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ரொம்ப பூஜைகள்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க. அதை அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் மகா குளத்துக்கிட்ட பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கில் ஆதர்ஸ் விளையாடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரின்ட்டு அப்படியே அங்கே பார்க்குக்கு வந்துட்டோம். பார்க்லேயே ரொம்ப கூட்டமே இல்லை, சும்மா ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் ஜாலியாக அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். மகா குளத்துலேருந்து அப்படியே வர வழியில் நிறைய ஈவினிங் டைமில் நிறைய ஸ்நாக்ஸ் இந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்படியே ஆதர்ஷுக்கு பாப்கார்ன் வாங்கலான்ட்டு பாப்கார்ன் வாங்கினோம். பாப்கார்ன் வாங்கிட்டு பருத்தி பால் கடை பக்கத்துலேயே இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸ் தான். ஒரு பாதாம் பால் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.